வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி உன்னோடு தோணலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோணலையே சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. சொல்லுங்க, என்ன பேசணும்னு சொல்லிட்டு கம்முன்னு நிக்கிறீங்க? நீ கூட தான் எப்பவும் படபடன்னு பேசுவ, இப்போ சைலண்டா இருக்கா? ஏன் சைலண்டா இருக்கா? நான் சைலண்டாலாம் இல்லையே, நல்லா தான் பேசுறேன். ஏய், போய் சொல்லாத. நீ சைலண்டா தான் இருக்கா. எங்க படபடன்னு பேசுற? பட்டம்பூச்சி இவ்வளோ ஸ்லோவாலாம் அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நீங்க தான் எப்பவும் போல பேசல. நீங்க நார்மலா பேசுங்க, நானும் பேசுவேன். சரி, பேசலாம். மென்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் இல்லைல்ல, கேட்டுதானே ஆகணும் எல்லாத்தையும். சரி, கேட்கவா? சீனியர், அப்படி என்ன கேட்க போறீங்க? சீனியர் தான், இது வரைக்கும் நீ ஜூனியர் தான். ஆனால் இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள போனோம். அது வேற எல்லாரும் பேசி முடிவு எடுத்துட்டாங்க. கடைசியாக தான் பேசுறதுக்கு சான்ஸே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு ஃபைனல் பண்ணலான் இருக்கேன். பொண்ணு கேட்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? விட்டா நான் தான் பிளான் பண்ணி கேட்க சொன்னேன்னு சொல்லுவ போல. அப்படிலாம் நான் சொல்லல. இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான்லாம் பொண்ணு கேட்க சொல்லலப்பா. அதுவும் எங்க அப்பாலாம் வந்து பொண்ணு கேட்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் கேட்டதுக்கே நான் இன்னும் ஷாக்ல தான் இருக்கேன். வேற யாராவது கேட்டிருந்தா கூட நீ என் மேல சந்தேகப்படலாம். அவர் கேட்டதுக்கெல்லாம் நீ என் மேல சந்தேகப்படுறது நியாயமே கிடையாது. ஏன் உங்க அப்பாலாம் பொண்ணு கேட்பாருன்னு நினைச்சு பார்க்கலங்கிறீங்க? ஏன் உங்க அப்பா வந்து பொண்ணு கேட்குற அளவுக்கு எங்க ஃபேமிலி இல்லையா என்ன? ஏய், விட்டா ஃபேமிலி பிரச்சனையாக்கிடுவோம் போல. நான் இப்போ ஃபேமிலியை பத்திலாம் பேச வரல, நார்மலா பேச வந்திருக்கேன். கோவப்படாதீங்கம்மா. அப்படி சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு உங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டாருன்னு பெருசா பில்டப் பண்றீங்க. ஏன் உங்க அப்பா வந்து பொண்ணு கேட்குற அளவுக்கு எங்க ஃபேமிலி தகுதி இல்லையான்னு அப்புறம் நான் இப்படி தான் கேட்க முடியும். ஐயோ, இவன் விட்டா கலவரத்தை கிளப்பிடுவா போலயே. என்ன பட்டர்ஃப்ளை தெரியாம அப்படி பேசிட்டோமா, மன்னிச்சிருண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். ஆனா நான் ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிட்டேன்னு இவ்வளவு நேரம் ஏதோ தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருந்த. இப்போ புரிஞ்சு தள்ளிட்ட தெரியுமா? பின்ன ஏதோ இப்படிலாம் பில்டப் பண்ணி பேசுறீங்க. அப்ப நான் அப்படிதான் பேசுவேன். வேணாம், தட்ஸ் எனஃப். இந்த டாபிக் நம்ம விட்டுறலான்னு நம்ம ரெண்டு பேர் டாப்பிக்கே பேசுவோம். பேசுங்க. மொத்தமா அப்செட் பண்ணி விட்டோம் போலயே. பேசுங்கன்னு சொல்ற டோனே சரியில்லை. வைஷு, நான் வேணா இன்னொரு நாள் வந்து பேசட்டுமா? இப்போ போயிட்டு ஏன் இல்லைம்மா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நேரம் சரியில்லை. அதனால தான். உங்க விருப்பம். எப்படி பேசினாலும் லாக் பண்ணுறா. ஏன் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாளா பாரு. ஆல்ரெடியே நீங்க ஆஃப்டர்நூன் வந்தீங்க. இப்போ டைமும் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால நீங்களும் கிளம்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சொன்னால் இதுக்கும் குத்தமாக எடுத்துப்பா. 6:30 வரைக்கும் நான் என்ன உங்ககிட்டயாடி உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். உன் குடும்பமே என்னை வச்சு செஞ்சுட்டு இருந்ததுடி. உன் குடும்பம் தான் என்கிட்ட மொக்க போட்டுச்சு. உங்ககிட்ட மொக்க போட விடல. இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்போ என் குடும்பத்தை நீங்கள் தப்பாக பேசுறீங்களா? என் குடும்பம் என்னை பொண்ணு கொடுக்குறாங்க, அதனால அப்படி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கஷ்டமாக நினச்சா என்கிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு அதுக்கும் பெரிய சண்டையாக போட்டாலும் போட்டுருவா. ஆனால் சாமி, வாயை திறக்கக்கூடாது. இல்லை, நான் பேசிட்டே போகிறேன். சரி, பேசுங்க. அப்பா, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. பேசிடுவோம். ஏன் வைஷு, பொண்ணு கேட்டுட்டாங்க எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இல்லை உண்மையாகவே என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அதே தான் நானும் கேட்குறேன். உங்கள் அப்பா வந்து பொண்ணு கேட்டுட்டாரு, உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்களா? இல்லை உண்மையிலே என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நம்ம கேட்ட கொஷினை அப்படியே திருப்பி போடுறான். ஏய், நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். நான் எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அண்ணனுங்க பார்க்குற மாப்பிள்ள தப்பாக இருக்க மாட்டார். என் ஃபேமிலியில் சொல்கிற பர்சன் தப்பாக இருக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். போய் என் மேலே நம்பிக்கை கிடையாது. உங்கள் மேலே எப்படி உடனே எனக்கு நம்பிக்கை வரும்? ஏற்கனவே நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணதே ஒரு மாதிரி சண்டையில் தான். அதுக்கப்புறமும் சீனியர் எது சொல்லி தரீங்க அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் போயிட்டு இருந்தது இது வரைக்கும். திடீர்னு வந்து பொண்ணுலாம் கேட்டாங்க உங்கள் கூட கல்யாணம்னு சொன்னால் அது இப்படி சடனாக பிடிச்சி போயிருக்கோம்.
நம்பிக்கையும் இருக்கும். அதனால எனக்கு இது வரைக்கும் பிளாங்காக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் கிருஷ்ணா சீனியரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு எனக்கு ஓகே, ஓரளவு நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்க தெரியும். அவ்வளோதான். மற்றபடி கிருஷ்ணா சீனியரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் பிளாங்காக தான் இருக்கேன். நீங்கள்? வீட்டில் பொண்ணு கேட்டாங்க, கரெக்ட் தான். அம்மா ஆசைப்பட்டாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கும் உன்னை பிடிச்சிருந்தது. உதட்டில் உந்தன் பெயர்தான், உடலில் உந்தன் உயிர்தான். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலல்லவா. காதல் பித்து ஏறி வளர்த்த அவள். நம்ம 2 பேரும் பேசி பழகினதே சும்மா கொஞ்ச நாள் தான். அதுவும் ஃபோன் கூட நார்மலாக பேசுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க, வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேப்பில் எங்கேருந்து என்ன உங்களுக்கு பிடிச்சது? பையன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம் வரணும்னா வெக்கம் வந்துக்கிட்டே ஒரு பார்வை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தான் அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா வைஷு? அப்படியே பார்க்கணும். அடி பாவி. ஆமாம், அப்படியே பார்க்கணும்னு கேட்குறேன். தெரியலையே அப்படி தான் பார்க்கணுமான்னு. இப்போ நீங்கள் சொல்லி தான் நானும் கேட்குறேன். அப்படி தான் பார்க்கணுமா? டேட் லிட்டில் பிரின்சஸா? அட கடவுளே, எப்படி புரிய வைக்க போறேன்? சொல்லுங்க, அது எப்படி பார்க்கணும்? ஏமா சீனியர் ஜூனியர்ன்ற கட்டத்தை தாண்டி அடுத்தது நம்ம 2 பேரும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் தெரியுமா? இங்கே வந்து சீனியர் கிட்ட ஜூனியர் மாதிரி டவுட்டு தான் கேட்பான் அப்படின்னா நான் எப்படி உனக்கு கிளாரிஃபை பண்ணுறது? டவுட் வந்தால் கேட்க தான் செய்வாங்க. ஒரு சீனியராக நீங்கள் அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான். வேறு என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு நான் வேற யார்கிட்ட போய் கேட்குறது? ஆ, உனக்கு ஒன்றும் தெரியாதுடி. அதே உன் குடும்பத்தை பற்றி நான் இப்போ பேசட்டும், இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது பற்றி பேசட்டும், டைலாகே எழுதி தராம பக்கம் பக்கமாக பேசுவா. ஆனால் இப்போ இந்த பார்வையை மட்டும் நான் பார்க்க கற்றுக் கொடுக்கணுமா? இது என்னடா லாஜிக்கு? என்ன சீனியர்? ஒன்றும் இல்லைம்மா, கற்றுத்தரலாம் முடியாது. போக போக உனக்கா புரிஞ்சிரும். உண்மையாவா? ம், உண்மையாதான். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? அதனால தான் பொண்ணு கேட்க சொல்லியிருக்கீங்க. ஏய், எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. ஆனால் பொண்ணு கேட்க சொன்னது நான் கிடையாது. இப்போ நம்ம எல்லா பொண்ணையும் பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சடனாக ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவள் செய்கிற எல்லா விஷயமும் பிடிக்கும், அவள் பேசுகிற எல்லாமே பிடிக்கும். அப்படி எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சுது. பிடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே என் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்தது. பட் நான் வெளியே சொல்லலை. ஆனால் எங்கள் அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. எப்படி? ஏன்னா உனக்கு தெரியாததில்ல, நடுவில் நான் கொஞ்சம் சேர்க்க சரியில்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அது மூலயமா தான் உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோதலே வந்துச்சு. அந்த விஷயத்தினால தான் நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசி திட்டவே ஸ்டார்ட் பண்ண. அந்த விஷயம்லாம் போயிட்டே இருக்கும்போது உன்கிட்ட அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எங்கள் அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பறம் இவன் ஸ்டாப் பண்ணான், நம்மலாம் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் எங்கள் மாமா கிட்ட நான் ஒரு நாள் ஃபோன் பேசும்போது மாட்டிக்கிட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், தம்பி நீ தானாக மாறின மாதிரி தெரியல, யாரோ சொல்லி மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அது எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு யோசிச்சு தான் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பேச ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே நம்ம கிருஷ்ணாவை மாற்றிட்டாலே அவள் கிருஷ்ணா லைஃப்பில் வந்தால் நல்லா இருக்கும்னு அண்ணி யோசிச்சிருப்பாங்க போல். அம்மா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ அன்னைக்கு பார்த்தாங்களா மகா நீ விருந்துக்கு கூப்பிட்டு போகிறப்போ, அப்போ பார்த்தோன்னே அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருச்சு போல். உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எனக்கு அப்படின்னு அம்மா யோசிச்சிருப்பாங்க போல். ஸோ எல்லார் மனசுலையும் தனித்தனியாக ஆசை இருந்திருக்கு. அது எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தரகர் வந்தோடனே அப்போ எல்லாரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களாம் முடிவெடுத்து பேச போகிறேன்னு சொன்னாங்க. வேணாம், தேவையில்லாமல் 2 ஃபேமிலிக்கு நடுவில் ஏற்கனவே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்லாம் நானும் சொல்லி அவாய்ட் பண்ண தான் பார்த்தேன். ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதில் தேவையில்லாமல் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்றதை கூட நான் வெளியில் சொல்லலை. ஆனால் என் மனசில் இருந்ததை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க போல். அப்பாவுக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். அப்பாவுக்கு என் சந்தோஷத்தை தாண்டி வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. எல்லாரும் சொல்லி அப்பாவுக்கு புரிய வச்சு பொண்ணு கேட்க வச்சுருக்காங்க. அப்பா எனக்காக என்ன வேணாலும் செய்வார். அதனால தான் வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. நான் அந்த மீனிங்கில் தான் பேசினேன், நீ தப்பாக எடுத்துக்கிட்ட. இவர் அப்பான்னு அப்பாவை பற்றி தான் பேசுகிறாரு. அப்பா இவரோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து தான் நம்மளை பொண்ணு கேட்டிருக்காருன்னு நம்புறாரு. ஆனால் அண்ணனுங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் பொண்ணு கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக இவர்கிட்ட பேசினா தான் தெரியும். நம்மளாம் இப்போ எதுவும் ப்ராப்ளமாக பேச வேணாம், இப்படியே போட்டோம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அதை பற்றி.
ஆனால் எனக்கு என்னவோ உன்னை பிடிச்சிருந்தது வைஷு. என் லைஃப் பார்ட்னராக நீ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு வைஷு. ஆனால் ஃபேமிலி ப்ராப்ளம்காக தான் நான் வெளியில் காமிச்சிக்கல. அப்புறம் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னொடனே தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்போ உங்கள் அப்பாவா பொண்ணு கேட்கல அப்படின்னா என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வெளியில் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படி தானே? ஏய் அப்படிலாம் இல்லை. சரி ஓகே, விடுங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்டாங்க. இதோ இப்போ எங்கள் வீட்லேயும் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே தான் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? என்ன அசால்ட்டாக சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு? கல்யாணம் பண்ணணும்னு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் நம்ம 2 பேரும் பேசி பழகணும்ல. எனக்கு இன்னும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், உனக்கும் என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும்ல. ம் இருக்குதான். ஆனால் அதான் 6 மாதம் சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம். ம் சரி, 6 மாதம் சொல்லியிருக்காங்க தான். இந்த 6 மாதத்தில் பேசி பழகலாம். உனக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எனக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ம் அப்போது இந்த சீனியரை கல்யாணம் பண்ணிக்க என் ஜூனியருக்கு விருப்பம் தானா? அது எனக்கு தெரியாது. வீட்டில் பார்த்துருக்குற மாப்பிள்ளை நீங்கள், அவ்வளோதான். மற்றபடி கல்யாணம் வீட்டில் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம், அவ்வளோதான். அடுத்த ஆன்சர்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு வைஷுவை பிடிக்கும். இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. படபடன்னு பேசுகிற இந்த பட்டாம்பூச்சி எப்போவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. உனக்கு ஃபீவர் வந்தப்போலாம் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன் இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்லாம் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பித்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன, நம்ம ஏன் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் நான் கேட்ட கேள்விக்கு என் மனசு சொன்ன பதில், அவளுக்கு ஒன்றா நீ தாண்டா துடிப்ப. ஏன்னா அவள் உன் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டடா. அதனால தான் அவளுக்கு ஃபீவர் வந்தா நீ துடிக்கிற அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு. உன்னை பார்க்க மறுநாள் அவ்வளோ காலையிலே வந்தேன். அப்போ தான் நீ அஸ்வின் அண்ணா மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்த உன்னை பார்த்த உடனே எனக்கு குழந்த மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் இந்த குழந்தைத்தனமான படபடன்னு பேசுகிற பட்டாம்பூச்சை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நடுவில் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் என்னை தடுத்தப்பவும் நான் ஒரு சூழ்நிலையில் அடி மனசில் நினச்சேன், இவளை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கிற வாய்ப்பை கடவுள் எனக்கு தருவாரான்னு. நான் கேட்டது கடவுள் காதில் விழுந்துச்சா இல்லை எங்கள் அப்பா காதில் விழுந்துச்சான்னு தெரியல. எனக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறாங்க. இந்த பட்டாம்பூச்சை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த 6 மாதத்தில் அவன் மேலே நான் வச்சிருக்கிற இந்த பாசம் காதலாக மாறணும். அந்த காதலை நான் அவகிட்ட வெளிப்படுத்தணும். என் காதலை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு அவள் சொல்லணும். 2 பேரும் கொஞ்ச நாளாவது லவ் பண்ணணும். லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம். காதல் கொண்டு வானை அழப்போம். புதிய கம்பன் தேடி பிடித்து லவ்வாயணம் எழுதிடச் செய்வோம். எனக்கு இவ்வளோ பேச தெரியுமா? கிருஷ்ணா சீனியருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. பொண்ணுங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாரு. பொண்ணுங்க அங்கே நின்னா கூட இந்த பக்கமாக போகிறவர். அப்படி இருக்கிறவரா இப்படி பேசுகிறாரு? அப்படிப்பட்ட சீனியரை தான் என் பட்டாம்பூச்சி கவுத்துட்டாலே பார்வையிலே. என்னன்னு தெரியல, அவள் பார்வை என்னை ஏதோ பண்ணுச்சு. அப்படிப்பட்ட சீனியர் தான் என் பட்டாம்பூச்சி வேணும்னு இப்படி உங்களுக்கு தெரியும்ல. ம் தெரியும். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. படிக்கணும்னு சொன்னால் இப்போ போய் பொண்ணு கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி. பட் சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் படிக்க ஆசைப்படுறா, நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு. வீட்டில் எல்லாரும் உன் ஃபீலிங்ஸாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா என்ன? நீ எவ்வளோ தூரம் படிக்கிறியோ படி. தேங்க்ஸ். எதுக்கு? ஆமாம், சீனியர் இதுக்கப்புறம் அப்பப்போ வந்து எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. அதுக்கப்புறம் படிக்க போகிற டிகிரிக்கு சீனியர் ஃபுல் டே என் பக்கத்தில் இருந்து சொல்லித்தர போகிறாரு. அப்போ நான் இன்னும் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்ல. அதனால தான் தேங்க்ஸ். டி பாவி, இவ்வளோ நேரம் காதல் டைலாக் பக்கம் பக்கமாக பேசினேன், அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணல. படிக்க போகிறேன்னு சொன்னால் சரி படிக்கிடி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு மட்டும் வாயை தூக்கிட்டு வந்துட்டா பார்த்தியா? கூட இருந்து டியூஷன் எடுக்க போகிறோம்ல, 6 மாதம் லவ் பண்ணலான்னு சொன்னதுக்கு ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் படிக்க போகிற கோர்ஸுக்கு மட்டும் டியூஷன் எடுங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறா. இது வரைக்கும் நான் படித்தது எங்கள் வீட்டுக்கு தான் பெருமை. இதுக்கப்புறம் நான் படித்தேன்னா உங்கள் வீட்டுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அதனால என்னை படிக்க வச்சு ஆளாக்கிடுவீங்கல்ல. அதெல்லாம் ஆளாக்கிடலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு 6 மாதம் ஒரு விஷயம் பேசினனே, அது மைண்டில் இருக்கா? ம் டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இல்லைம்மா, அது வந்து நான் போகிறேன்.
டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம்லாம் நின்று பேசினா என்ன நினைப்பாங்க? நான் போகிறேன். ஏய், நான் போகிறேன். இவளை பார்த்து இன்னைக்கு பேசவே ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாளும் பார்க்க வந்தா காலையில் வந்தால் தான் ஈவினிங் பார்க்கலாம் போல. இவளை பார்க்கறதே இதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டு டாஸ்காக இருக்கும் போலயே. என்ன பண்ண போகிறோம்? அதுவும் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியலையே. இது வரைக்கும் நார்மலாக வந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ இவளுக்கு முடிவு பண்ணால் மாப்பிள்ளை வேற. அதனால வீட்டுக்குள்ளே விடுறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம். வைஷு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்போ பேசுறது? ம் ஏன் பேசணும்? இதுக்கப்புறம் 1 மந்த் எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அதனால் எப்போ பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. இது வரைக்கும் எனக்கு ஏதோ கிளாஸ் சொல்லி தருவீங்க, வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க, பார்க்கலாம் பேசலாம். இதுக்கப்புறம் தான் எனக்கு 1 மந்த் செமஸ்டர் லீவ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அடி பாவி. அதுவும் எங்கள் அருள் மாம்ஸ்லாம் எங்கள் அக்ஷயா அக்காவுக்கு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி வச்சாங்களாம். ஆனால் எங்கள் அருள் மாம்ஸு எங்கள் அக்கா மனசில் ஆசையே வளர்க்கல தெரியுமா? எங்கள் அக்கா கிட்ட நல்லா பேசினா கூட அவள் ஆசையை வளர்த்துக்கிட்டு அவள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான்னு எங்கள் அருள் மாம்ஸு அக்கா கிட்ட இது வரைக்கும் பேசல. தோ இப்போ தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கு. கிட்டத்தட்ட எங்கள் அக்காவுக்கு 24 வயசு ஆகுது. இப்போ தான் எங்கள் மாமா அது லவ்வே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கு தெரியுமா? அந்த ஆளுக்கு இருக்கு. என்ன அதே மாதிரி நானும் படிக்கணும்னு சொல்கிறேன். என்னோட கெரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல? மா, வைஷு, தேவையில்லாம போய் சொல்லாதானே. எனக்கு உண்மை தெரியும். நான் கேள்விப்பட்டேன். அருள் அண்ணன் ஒன்றும் அதனால அக்ஷயா நீ பார்க்காமலாம் இல்லை. அவரு அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருந்தாரு. அதனால தான் அக்ஷயா நீ மனசுல ஆசையை வளர்க்கல. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. நீ என் காதில் பூ சுத்தாதானே? எனக்கு தெரியும் உண்மை. எனக்கு தங்கச்சியும் இல்லை, அக்காவும் இல்லை. நான் தான் கடைசி பையன் எங்கள் வீட்டில். அதனால நான் காதலில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நான் என் காதலை வெளிப்படுத்துவேன் தான். அதுவும் கல்யாணம்லாம் முடிவு பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறமும் என் காதலை நான் வெளிப்படுத்தலைன்னா எனக்கு டைமே இல்லைப்பா. என்னால் அருள் அண்ணன் மாதிரிலாம் இருக்க முடியாது. அப்போ என் கெரியர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். நான் முக்கியம் இல்லைன்னா சொல்லலையே. ஏன் காதலிக்கிற யாரும் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களா? அதுவும் நீ என்ன ஃபர்ஸ்ட் டிகிரியா படிக்க போற? செகண்ட் டிகிரி தானே படிக்க போற? அதுவும் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட சொல்லி தரதுக்கு நான் இருக்கேன். ஸோ டியூஷன் மாஸ்டராகவும் என்னால் இருக்க முடியும், பெஸ்ட் லவ்வராகவும் என்னால் இருக்க முடியும். அதனால நான் காதலையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன், உன் கெரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மனுஷனை எப்படியும் அவாய்ட் பண்ண முடியாது போல. கரெக்டாக பேசுகிறாரே, பாயிண்டா. நம்மளுக்கும் இந்த காதலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் காதலிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறாரு? நம்மளே நம்ம பழப்பு உண்டு, கார்டன் உண்டு, நந்துக்குட்டி உண்டுன்னு சுற்றிட்டு கிடக்குறோம். நடுவில் இவரை எங்கேருந்து ஹேண்டில் பண்ண? என்ன ஏதோ தீவிரமா யோசிக்கிறா. அடுத்தது என்ன பேசுவான்னு தெரியலையே. எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பார் போல. இன்னைக்கு இது போதும். சரி, ரொம்ப யோசிக்காத. நீ சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீனும் கிளம்பு. மற்ற டாபிக்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசவே 2 நாளாக ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான் ஃபோன் பண்ணல. இப்போ உங்ககிட்ட பேசி கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன். போயிட்டு நைட்டு கால் பண்ணுறேன்னா. அதான் இப்போ பேசிட்டீங்களே, அப்புறம் ஏன் கால் பண்ணுறீங்க? ஏய், என்கிட்ட உன் பாட்சா பழிக்காது என்ன? இதுக்கப்புறம்லாம் நான் கால் பண்ணுவேன் உரிமையா. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யார் என்ன கேட்பா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே கால் பண்ணுவேன். ஃபோன் மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அண்ணனுங்க எல்லார் நம்பருக்கும் கால் பண்ணி போய் உங்கள் தங்கச்சிக்கிட்ட ஃபோனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு 1 மாதம் லீவ் வேற, படிக்கிற வேலையும் கிடையாது. ஒழுங்கா இந்த 1 மாதம் நான் சொல்கிற மாதிரி லவ்ல ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ எங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனு 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணிக்கிட்டே மேரேஜ் ஃபங்க்ஷனை செலிப்ரேஷன் பண்ணுவோன்னா உன்னை இப்படியே பேச விட்டேன், அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டார். மொத்த சூட்சமத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். பட்டர்ஃப்ளை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கிருஷ்ணா வில் வாட்சிங் யூ. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா பட்டர்ஃப்ளை? உதட்டில் உந்தன் பெயர்தான், உடலில் உந்தன் உயிர்தான். ஏய், நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலல்லவா. அப்ப பிரச்சனை இல்லைங்கிறேன். இல்ல அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கிட்டையும் தெளிவாக பேசியாச்சு. இந்த 2 மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். அவனும் கொஞ்ச நாள் பேசி பழகட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட. சரிம்மா, அதான் ஒரே யோசனையாகவே இருக்கு. வந்ததுலேருந்து இதோட 10 தடவை கேட்டுட்டீங்க இந்த விஷயத்த. ரிப்பீட்டடாக வந்து நான் வந்த உடனே உங்ககிட்ட சொன்னேன். பட் உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. பார்த்துக்கலாம் அத்தை, மாமா எதுவும் பெருசாக பண்ண மாட்டாரு. கிருஷ்ணாவுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சா புரியும். வர்ற பொண்ணு மெச்சூர்டான பொண்ணு தான், பார்த்துப்பா. சரிம்மா ரோஷினி, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி, நான் போய் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்கண்ணே. ஏய், என்னடா நீ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஒரு பிஸ்னஸ் விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேற பொழப்பு இல்லை, இங்கே உட்காந்து பிஸ்னஸை தான் யோசிச்சுட்டு இருப்பான் போல. பெத்த பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அப்புறம் என்ன? அழகாக இருக்க. அதான் அப்பப்போ இப்போலாம் சொல்கிறீங்களே. நான் ஒன்றும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே தான் சொல்கிறேன். அழகாக இருக்க. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கே தெரியும் நான் அழகாக தான் இருக்கேன்னு. சரி, நான் போய் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க. எங்கே போகிறா? ரூமுக்கு. ஏய், ஓவராக பண்ணாதடி. நான் ஒன்றும் ஓவராக பண்ணல. ரோஷினி, சொல்லுங்க, நான் தான். அது வந்து ம். என்ன? அது வந்து ரொம்ப நேரமாக சொல்கிறீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். என்ன மன்னிச்சிரு ரோஷினி. ஆமாம், கை எடுங்க. இல்லை ரோஷினி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. ப்ளீஸ் மாமா, கை எடுங்க. ஆமாம், என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க? என்ன, நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுறதுல தப்பே இல்லடி. சின்ன வயசுலேருந்து நீ கேட்குறப்பெல்லாம் நான் உண்மையை சொல்லி பழகி இருந்திருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். அது ஏன் தப்பு தான். அதனால தானே பெருசாக ஒரு விஷயம் நடக்கும்போதும் நான் தான் அதை பண்ணியிருப்பேன்னு நீ நம்பின. அதில் தப்பு இல்லையே. அந்த தப்பு தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்த, நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன்கிட்ட வரும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தியா, என்னால் உன்னை பொண்டாட்டியாக நினைக்க முடியலன்னு. எனக்கு அசிங்கமாக இருக்குடி நான் அந்த வார்த்தையை சொன்னதை நினச்சா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கிற ரோஷினி. ஆனால் பயம், லவ் பண்ணுறதுக்கு பயம். எங்கே நம்ம லவ் பண்ணிட்டோன்னா ஒரே வீட்டில் இருக்கோம், ஓவராக உரிமை எடுத்துருவோமோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை மீறி ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமோ, எல்லாரும் தப்பாக பேசுகிற அளவுக்கு உன்னையும் கெட்ட பேர் ஆகிடுமோ, அப்படிலாம் கெட்ட பேராக்கி உன்னை கல்யாணம் பண்ணிடணும்னு ஒரு பயம். அதனாலே நான் விலகியே இருந்துட்டேன்டி. எனக்கும் ஆசை இல்லாமலாம் இல்லடி. பாசம் வர்றப்பெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் பழகிட்டேன். அது அப்படியே பழகிடுச்சு. அதனால தான் அன்றைக்கி நான் கிட்ட வந்தப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. சின்ன வயசில் நீ பிறந்தப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாருடா எனக்கு பொண்ணு பிறந்திருக்கான்னு உங்கள் அப்பா சொல்லலை, இங்கே பாருடா என் தங்கச்சிக்கு பொண்ணு பிறந்திருக்கான்னு எங்கள் அப்பாவும் சொல்லலை, பாருடா உனக்கு பொண்டாட்டி வந்து பிறந்துட்டா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது என் மைண்டில் பதிஞ்சுது, நீ தான் என் பொண்டாட்டின்னு. விவரம் தெரியாத அந்த வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச இந்த வயசு வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டின்னு மனசுக்குள்ளே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கண்டி. அதையும் தாண்டி நான் அதிகமாக யோசிக்காமல் விட்டுட்டேன். அதனால தாண்டி நீ லவ் பண்ணுறேன்னு சுற்றி வந்தப்பவும் எனக்கு அந்த காதல் புரியலை. நானாவும் என் மனசில் இருந்த காதலை வெளிப்படுத்தாமலும் விட்டுட்டேன். அந்த வார்த்தை சொன்னதுக்கு வேற யாராவது இருந்திருந்தா செருப்பால் அடிச்சிருப்பாங்கடி. ஆனால் நீ என்ன அடிக்கவும் இல்லை, அசிங்கப்படுத்தவும் இல்லை. ஏன் இன்னுமே என் குடும்பத்துக்காக தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுற. இப்படிப்பட்ட ஒன்றை அப்படி பேசிட்டமேனு குற்ற உணர்ச்சி கொண்டுகிட்டு இருக்குடி. இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உன்ட்ட பேசுனது இல்லடி. எப்பவும் போல் நான் பேசுவேன், எப்பவும் போல் நீ பேசுவேன். ஆனால் அதையும் தாண்டி நீ என் மேலே நிறைய ஆசை, காதல் எல்லாம் வச்சுருந்துருக்க. அதை என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க. நான் தான் அதை உனக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுக்காம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுவேன்டி. கண்டிப்பாக என் காதலை உனக்கு புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. மாமாவை மன்னிச்சிருடி. நீ சூரியன் நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான். சாஞ்சிக்கிறேன் மாமா, உங்கள் மேலே சாஞ்சு அழுகுறேன். இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இவ்வளோ ஆசைப்பட்டு இந்த தாலியை கட்டினேன் தெரியுமா? இவ்வளோ ஆசைப்பட்டு இந்த மெட்டியை போட்டேன் தெரியுமா? தாலி பிரித்து கூக்குற அந்த ஃபங்க்ஷன்லலாம் நீ கோவமாக இருந்த என் மேலே. அதுக்கப்புறமும் இத்தனை வருஷமாக நீ கோவமாக இருந்திருக்க. ஆனால் இந்த மெட்டியையும் தாலியையும் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் நீ அந்த மெட்டியையும் என் கண்ணில் படாத மாதிரி தான் மறைச்ச, அந்த தாலியையும் என் கண்ணில் படாத மாதிரி தான் மறைச்ச. எவ்வளோ ஏக்கமாக உன்னை பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த தாலியும் மெட்டியும் நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு கட்டணும், அதை நம்ம கண்ணில் கூட காட்டாமல் இப்படி மறைச்சி வைக்கிறாளே அப்படின்னு நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளாக நீ என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த தாலியையும் மெட்டியையும் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஆசைப்பட்டு உனக்கு கட்டினேன்னு எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு முறைப்படி தாலி கட்டும்போது நீயும் சந்தோஷமாக இருந்த, நானும் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு போட்ட இந்த சாரடும் சரி மெட்டியும் சரி, நம்ம 2 பேரும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பார்த்து செலக்ட் பண்ணோம். மெட்டியை நீங்கள் காலில் போடும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் மாமான்னு நீ பார்த்து எடுத்தடி இந்த மெட்டியை. நான் எப்படி பார்க்காமலே இந்த மெட்டியையும் இந்த தாலியையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கணும். நீ இதை பார்த்து வேதனைப்பட்டிருப்பல்ல ரோஷினி. சாரிடி. உயிரே உனையே நினைந்து விழிநீர் மழையில் நனைந்து இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு. காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு. ஆகாரம் நஞ்சாச்சு. மன்னிச்சதுனால தான் இப்படி ரோலில் சாஞ்சு அழுதுட்டுருக்கேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை நான் எப்படிலாம் லவ் பண்ணணும்னு நினச்சனோ அப்படிலாம் லவ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் யார் என்ன கேட்பா, நான் கூச்சப்பட மாட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு என்ன கூச்சம்? லவ் பண்ணுறதுக்கு என் பொண்டாட்டி ரெடி தானே. ம். இதுக்காண்டி அழுகுறேன். நீங்கள் ஏன் அழுகுறீங்க?
அழுவலா நீங்கள் அழுகையும் ஸ்டாப் பண்ணுங்க. அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் மாமாவை புரிஞ்சுப்பா, அப்படி தானே? ம் ஆமாம். அப்போது ரோஷினி அன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணால, மாமாவுக்கு காதல் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அந்த டெஸ்ட்டை இப்போ எடுத்துடலாமா? நான் என்ன டெஸ்ட்டு சொன்னேன்? பாவி, ஒரு பையனுக்கு லவ் வராத வரைக்கும் ஏன் லவ் வரல ஏன் லவ் வரலன்னு கேட்குறீங்க. அதே லவ் வந்துருச்சு அப்படின்னா வேணுனே சுத்தல விடுவீங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது தான், நான் ரிமைண்ட் பண்ணுறேன்னு. மாமாவுக்கு பொண்டாட்டி கூட வாழ விருப்பம் இருக்குது, ரொமான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பொண்டாட்டி ஒரு கிஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொன்னா. அதான் இப்போ மாமா ஃபார்முக்கு வந்துட்டேன். கிஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? முடியாது. அடிப்பாவி. மிஸ் பண்ணிலாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தானே பொண்டாட்டி நெஞ்சில் சாஞ்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதனால் இப்படியே மாமா நெஞ்சில் சாஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு பொண்டாட்டிக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு வரேன்னு. சரிங்க மேடம், நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பொண்டாட்டி, கிருஷ்ணா மேரேஜ் ஃபர்ஸ்ட் வைக்கலாமா இல்லை உன் வளைகாப்பு ஃபர்ஸ்ட் வைக்கலாமா? அம்மா அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் டேய் டாக்டரே, இணையில்லையே. உன்னை வாடா பொண்டாட்டியை பார்க்க போகணும், நான் திட்டுத்தனமாக போகிறேன், நீனும் வரியான்னு கேட்டேன். நானும் வரேனே அப்படின்னு ஏன் கூட தான்டா கிளம்புனேன். ஏன்டா இவன் கூட வந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்க இப்போ? இதுக்கு நான் இப்போ கூத்து விட்டேன். ஏய், உண்மையாக அதான் பிளான்ல இருந்தியா? அதான் நான் கேட்டதுக்கு ஏதோ சாக்கு சொன்னியா? நாய, நீ தான் ஆள் வச்சுக்கிட்டே சும்மா இருப்ப. அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதுக்குன்னு கல்யாணம் ஆன நாங்களும் நான் பைத்திய மாதிரியா சுற்றிட்டு இருக்க முடியும் உன் கூட சேர்ந்து? உன் பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கிறேன். டேய் சரவணா, சொல்லுடா, உண்மையிலே உன் பொண்டாட்டியை பார்க்க தான் கிளம்பி நிற்கிறியா? டேய் அப்படிலாம் இல்லை, அண்ணா மகானியை பார்க்க போறேன்னாரு. அதுவும் செவரேரி குதிச்சுலாம் போய் பார்த்தா கிக்கா இருக்குண்டா அப்படின்னாரு. சரி, அதனால தான் நானும் வரேன் கம்பெனிக்கு. நீ மட்டும் இப்படி தனியாக செவரேரி குதிப்ப, அதனால நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அட பாவி பயலே, டேய் நான் போலீஸ் ட்ரைனிங்ல செவரேறி குதிக்கிறது கயிறு தாண்டது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னால போய் தனியா பார்க்க முடியும். நீ தானடா வந்து ஹெல்ப் கேட்ட. அண்ணா இந்த மாதிரி உனக்கு செவர்ல ஏறி குதிக்க தெரியும், எனக்கு குதிக்க தெரியாது, நான் வரேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுட்டு இப்ப என்னடான்னா இவங்கிட்ட அப்படியே உள்டா அடிச்சு பேசுற பத்தியா? தெரியுமாடா? டேய் உடனே மூச்சு தூக்கி வச்சுக்காதண்ணா. நான் அந்த பிளான்லயும் இல்லை, உன்னை பார்க்குற பிளான்லயும் இல்லை. நான் சின்னுவை பார்க்க தான் வந்தேன். அவன் எங்கன்னு தெரியலையே. அவனை எதுக்குடா நீ பார்க்க வந்த? அவன் தான் மாடிக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்தான். என்கிட்ட வேற ஏதோ டிராயிங்லாம் வரைஞ்சு கேட்டான். வரைஞ்சு கொடுத்தனே, அதை தூக்கிட்டு தான் இங்கே வந்தான். எங்க ஆளை காணோம், அவனை தான் தேடுறேன். டிராயிங்லாம் கேட்டானா? என்ன டிராயிங்டா கேட்டான்? அது நான் சொல்ல மாட்டேன், அவனே வந்து சொல்லுவான். ஏய் சின்ன சின்னுன்றீங்க, அப்படி யார் தான்டா சின்னு? என் கண்ணில் காட்டி தொலைங்கடா. ஒரு பைத்தியக்காரன். ஏய் என் சின்னு அப்படிலாம் சொல்லாதடா. அப்புறம்டா அட்மின் வேற பாவம் 100th எபிசோட்ல இவனுக்கு கல்யாணம் வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த நாய் ஒன்றும் சமாதானமாகிற மாதிரி தெரியல. 100th எபிசோட்ல எவனாவது ப்ரொபோசல் சீனாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி வாடா நம்ம 2 பேரும் போய் ரொமான்ஸ் ஆச்சு பண்ணிட்டு வரும்னு பார்த்தா அதுக்கும் தோ இந்த நாய் கேட்டு போட்டு உட்கார வச்சிருக்கு. அப்போ 100th எபிசோட்ல என்னதான்டா ஸ்பெஷலு? அப்படிலாம் அட்மினை ஃபீல் பண்ண விட மாட்டோம் ப்ரோ. ஏய் யாரா இது? ஏய் சின்னு, பேப்பரு சின்னுவா பேசுது? ஹாய் அஸ்வின் மாமா. அஸ்வின் மாமாவா? ஏன் மாமன் கூப்பிட்ற? நீ பாவன அவன் அண்ணன் தானே கூப்பிட்டான், நீயும் அண்ணனை கூப்பிடு. அப்படி கூப்பிட்டா முறை வராது வசந்த் மாமா. ஏன் வராது? Excuse me, boss. என்னடா ஒரு மெர்சல் ஆகுறான், கன்ஃபியூஸ் பண்றான். You have a text message. தெளிவா கோயப்பறா மாமே. டேய் ஒட்டுண்ணி, உனக்கு லவ் செட் ஆயிடுச்சுதான், கம்பேக்ல கொடுத்துட்டாங்க தான். ஆனா நீ தான் வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கிய. உன் லவ் சமாதானமானது இல்ல. இதுக்கப்புறம் அம்முக்குட்டி இங்க தான் இருப்பாங்கன்னு முடிவாயிடுச்சு. அம்முக்குட்டி என்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்க? நான் இங்கே இருக்க முடியாது, என் ஓனர் வந்து வசந்த பிரிஞ்சு போயிடுவாங்க, அதனால நானும் போயிடுவேன் சின்னும். என் ஓனரை கஷ்டப்படுத்தின அவரோட ஃப்ரெண்டு நீங்க, அதனால உங்களோட காதலையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாடா. காதலா? டேய் இன்னமே நான் எல்லா பாக்ஸா பண்ணிக்கல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கல. இன்னமே வீட்டுல பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீ என்னடா ஓவரா திரியற? இதுக்கப்புறம் நீயா நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. உன் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவாங்க. அதனால அம்முக்குட்டியும் இதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னை விட்டு அம்முக்குட்டியை யாராலும் பிரிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவ பிரிஞ்சு போற அந்த சூழ்நிலையில தான் என்னோட காதலை முழுசா புரிஞ்சுக்கிட்டாலாம். ஏய் வானாடா. அத நீ என்னடா சொல்றது? அதை என் நண்ப சொல்லணும். என்னடா பல்ல கட்டிக்கிட்டு நிக்கிறேன்?
சொல்லிட்டான், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மச்சான் அப்படிலாம் சொல்லாதடா. என் சின்ன மட்டும் தனியா இருப்பான் காலத்துக்கும். அவனுக்கும் பேர் வேணும்லடா பேச்சு துணைக்கு. நானும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அவன்கிட்ட சரியா பேசுறது இல்ல. அவனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? என் சின்ன லவ்வுக்கு நான் கிரீன் சிக்னல் தான். தேங்க்ஸ்டா சரவணா, லவ் யூடா. அப்போ நீ என்ன மதிக்கல அப்படிதானே? நீ மதிச்சு ஓகே சொல்லுன்னு தான் நான் ஏன் சொல்றேன். நீ தான் வீரப்பா சுத்திக்கிட்டு இருக்க. நீ வீரப்பா சுத்திட்டு இருக்கன்றதுனால ஊர்ல இருக்கிற எல்லா லவ்வையும் பிரிச்சு விட முடியுமா? அதனால என் சின்ன நல்லா இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அவன் லவ் கையை விட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேர் அவனுக்கு கிடைப்பாங்களா? அப்படி சொல்லு மச்சான். டேய் எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குதுங்க? இந்த பேப்பர் யாருடா? அஸ்வின் அண்ணா. நான் சின்னன்னு சொல்லுவேன்ல, சின்ன வயசுலேருந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் வெல்விஷர் எல்லாமாவும் அவன் தான் இருந்து என்ன ஆளாக்குனா. என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் கேட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் சின்ன. என்னோட டைரி. இப்போ அந்த பிங்க் கலரு அவங்க வந்து அம்முக்குட்டி. அவங்க வந்து ஸ்ரீநிதியோட டைரி. அவங்கள என் சின்ன தான் கண்டுபிடிச்சான். ஸ்ரீநிதிக்கு டைரி எதிர பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அம்முக்குட்டிக்கிட்டேருந்து பேசி எல்லா உண்மையும் வாங்கி ஸ்ரீநிதியை இப்போ வசந்த் கூட சேர்ந்துருக்கா அப்படின்னா என் சின்ன தான் மெயின் காரணம். அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எல்லா உண்மையும் சொன்னது நம்ம அம்முக்குட்டி. அது மூலியமா தான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ லவ் பண்றாங்களாம். ஏய் மண்டை வலிக்குதுடா. என்னடா சொல்றீங்க? கம்முனரு வேடிக்கை மட்டும் பாரு. டேய் சின்னு நீ ப்ரப்போஸ் பண்ணுடா. முன்னாடி அந்த வாயை க்ளோஸ் பண்ணு. டேய் சரவணா. ஒட்டு நீ அடி வாங்குவடா. ஏ அம்முக்குட்டி, அவனை நம்பி நீ எப்படி லவ் அக்செப்ட் பண்ற? அவன் ஒரு ஃப்ராடு. என் ஃப்ரெண்டையே என்கிட்ட இருந்து பிரிச்சவன். அப்படி இருக்கும்போது உன் ஓனரையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் பாரு. அவன் ஒரு ஃப்ராடு. எல்லார்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். அவர் ஒன்றும் யாரையும் பிரிக்கல. நீங்களா தான் அப்படி அவர் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து உங்களை பிரிக்கிறாருன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் 2 பேர் மேலே ஈக்குவலாக தான் லவ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனால் என் சின்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு தெரியுமா? அதே மாதிரி என் ஓனர்கிட்டேருந்து என்னை பிரிக்கல. எனக்கு எல்லாமே பேச கற்றுக் கொடுத்தது அவர் தான். வெளி உலகத்தை இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது அவர் தான். என் ஓனர் என்ன ஊமையாக தான் வச்சுருந்தது. சொல்லப்போனால் அதுக்கிட்டேருந்து என்னை பிரித்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இரு உன் ஓனர்கிட்ட போட்டு விட்றானே. இல்லைக்கப்படா. டேய் வானாடா. என் லவ்வே வெயிட்டிங்ல இருக்கு. வெயிட் பண்ணுடா. யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்றாங்கன்றது முக்கியம் இல்லடா. யார் ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்று சேர்றாங்கன்றது தான் முக்கியம். பாத்தியாடா ஒட்டு நீ, கடவுள் எனக்கு லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்துருக்காரு. அம்முக்குட்டி வேணாம், உன் ஓனர்கிட்ட போட்டு விட்டுருவேன். இவன் இப்படியே பேசி பிரிச்சு விட்டுருவான் போல. அம்முக்குட்டி உங்களுக்காக நான் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். டேய் அதனால தான் அந்த டிராயிங் வரைஞ்சிக்கிட்டியா? ஆமாண்டா சரவணா. வைத்தியக்காரன் எல்லா வேலையும் பார்த்து விட்டுருக்கல. டேய் சரவணா உனக்கு இருக்குடா. வீட்டு மாச்சான் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அம்முக்குட்டி இந்தாங்க. இது என்னடா பேப்பர்ல வரைஞ்ச ரோஸை கொடுக்குறேன்? ஆமா, நீங்களாம் கொடுக்குற ரோஸ் வாடி போயிடும். ஆனா நான் இப்ப எப்படி ரோஸ் கொடுக்குறேனோ இந்த ரோஸ் அப்படியே வாடாம இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கும். அவளோட டைரியில ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா. இதே நான் உங்களை மாதிரி பூலாம் கொடுத்தேன் அப்படின்னா அது வாடி போயிடும். அதை பேப்பர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால அவளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை கொடுத்து தானே ப்ரப்போஸ் பண்ண முடியும். செம்மடா ஆச்சினும். தேங்க்ஸ்டா சரவணா. அம்முக்குட்டி உங்களுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னையும் என் லவ்வையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன. அதையும் மீறி நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. டைரியாக நான் பிறந்திருந்தாலும் எனக்குள்ளே எல்லா உணர்வையும் கொடுத்தவன் என் நண்பன். அவன் காதலித்ததை எனக்குள் எழுதும் பொழுதுதான் காதலித்து பார்த்தால் இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று எனக்கும் புரிந்தது. எல்லோருடைய காதலை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, ஆனால் நமக்கும் காதல் வந்தால் எப்படி இருக்கும் என்று சில நேரம் நான் நினைத்து பார்த்ததுண்டு. அப்படி நான் நினைத்து பார்த்ததை கடவுள் நிஜமாக்குவார் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லையடி. எல்லோருடைய உணர்வையும் நீ காகிதமாய் இருந்து இவ்வளவு நாள் சுமந்து விட்டாயடா. உன்னை போன்ற காதலை சுமந்தவள் ஒருத்தி இருக்கிறாள். அவளுடைய காதலை நீ சுமந்து பார் என்று கடவுளாய் உனக்காக என்னையும் எனக்காக உன்னையும் அனுப்பியிருக்கிறார். காதல் அழகானது என்று என் நண்பனின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நீயோ காதல் அழகானது, அதையும் தாண்டி ஆழமானது, வலியையும் சுமக்கக்கூடியது என்று உன் தோழியின் மூலம் நீ அறிந்து கொண்டு வைத்திருக்கிறாய். காதல் அழகானது என்று உனக்கு நான் புரிய வைப்பேன் என் காதலின் மூலமாக. கடைசி வரை உனக்கு நானும் எனக்கு நீயும் துணையாக நிற்போமடி. உயிரற்ற காகிதமாய் நாம் இருந்தாலும் உயிருள்ள மனிதர்களின் உணர்வுகளை புரிந்திருக்கும் காகிதமாய் நாம் இருக்கிறோம். நம் காதலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த காகிதத்தில் வரைந்துள்ள ரோஜாவை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். என் காதலை ஏற்றுக்கொள்வாயா? ஐ லவ் யூ அம்முக்குட்டி. இப்படி ஒரு ரசனையோட கவிதையையும் இப்படி ஒரு ரசனையான காதல் பரிசையும் கொடுத்த உங்களோட காதலை ஏற்றுக்காம நான்
லைஃப்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன் சின்னு. கடைசி வரைக்கும் உங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு சம்மதம். ஐ லவ் யூ சின்னு. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ இந்த ஒரு காலையில் இருக்குன்னா சின்னு சூப்பர்டா. இங்கே எல்லாரும் லவ் ப்ரப்போசலை விட உன் ப்ரப்போசல் சூப்பர் சின்னு. தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ் ப்ரோ. ஓ அதனால தான் உன் ஆள் என்ன மாமான்னு கூப்பிட்டாங்களோ? ஆமாம் போலீஸ் மாமா. சூப்பர் சூப்பர், கூப்பிடுமா. லவ் யூடா சின்னு. லவ் யூடா சரவணா. எனிவே கங்க்ராட்ஸ். நீ அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டேலாம் சொல்ல முடியாது அம்முக்குட்டி, இருந்தாலும் உங்கள் ஓனர்கிட்ட உன்னை மாட்டி விடுவேன்னா. அட மாட்டி விடுப்பா, மாட்டி விட்டாலாச்சும் அந்த பொண்ணு சின்ன கூட சேர்த்து வச்சுட்டு போட்டோம் கோவமா. எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. ஹாய் மக்களே, வீடியோ முடிஞ்சிருச்சு. எங்களோட லவ் ப்ரப்போசல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க. என்னதான் நாங்கள் காகிதமாக இருந்தாலும் எங்களுக்கும் காதல் வந்தால் எப்படி இருக்கும், லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு கற்பனையில் தான் எடுத்திருக்காங்க. என்னம்மா லாஜிக் இல்லாமல் இப்படிலாம் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. உண்மையிலே இது உணர்வுபூர்வமான விஷயம். டைரி கிட்ட நம்ம எல்லா பிரச்சனையும் சொல்கிறோம். ஆனால் டைரியை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு காதல் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் கற்பனையில் தான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னு தோணுச்சுங்க. அதுவும் நம்ம சின்ன ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே சின்ன அம்முக்குட்டியை பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வைக்கணும். ஸோ 100th எபிசோட நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த பைத்தியக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனால் அட்மின் உடம்பு சரியில்லாமல் போனது, நடுவில் வீடியோ மேக் பண்ண முடியாமல் போனது, அப்புறம் இந்த நாய் இன்னும் சமாதானமாகாமல் இருக்குது. அதனால் வீடியோ கரெக்டாக 100th எபிசோடில் வசந்த் கல்யாணத்தை வைக்க முடியல. அப்படிலாம் நீங்கள் எடுத்த கௌத்தனை மேரேஜ் பண்ணிட முடியாது. இன்னும் என்னுடைய காதல் லீலைகளெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அன்றா எதையோ பண்ணி தோலை, ஆனால் ஒரு முடிவுக்கு வா. பாருங்க, என் பொண்டாட்டியும் பார்க்க விடல, எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் அவரை போய் பார்க்க விடல, பிடிச்சி உட்கார வச்சிருக்கான். ஆனால் நாங்கள் ஒன்று இவனுக்காக உட்காந்துடல, என் சின்னும் அம்முக்குட்டியும் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னாங்க. அதனால தான் வந்து உட்காந்துருக்கோம். என்னையும் அம்முக்குட்டியும் பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாரும் மறக்காமல் இன்னைக்கு கமெண்டில் சின்ன அம்முக்குட்டின்னு மென்ஷன் பண்ணணும். ஆமாம், இதுக்கப்புறம் நாங்களும் லவ் பண்ணுவோம், அதை அட்மிட் காமிப்பாங்க. அப்புறம் என் சின்னுக்கு நான் வரைஞ்சு கொடுத்த ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நினைவுகள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நினைவுகள் 100 எபிசோடு வந்துருச்சு. இன்னுமே நிறைய எபிசோடு வருங்க. டக்குன்னெலாம் முடிக்கிற மாதிரி இல்லை நினைவுகளை. எல்லோரும் 100 எபிசோடு வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100 எபிசோடில் உங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில்லாக எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன். 100 எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆதரவு தான். இது வரைக்கும் சீரியஸாக நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் மூலயமா தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் எங்களோட லவ் ஸ்டோரியும் வரும் இதுக்கப்புறம். எல்லாரும் பார்த்துட்டு அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பாய். மிஸ் யூ ஆல், பாய். என் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? 100 எபிசோடு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். மிஸ் யூ ஆல்.